அரிசி இடியாப்பம் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன், ராகி மாவு இடியாப்பமும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக இந்த இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு இடியாப்பம் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்தது. நல்லா மெத்துன்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சப்பாத்தி பூரி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இடியாப்பம் கூட செஞ்சுக்கலாம் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா. நான் பிளேட்டில் 2 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு சேர்த்து நல்லா பரப்பி விட்டுட்டு இட்லி சட்டியில் நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இட்லி அவிக்கிற மாதிரி நம்ம இந்த கோதுமை மாவையும் ஃபஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி அவிச்சு எடுக்கிறனால கோதுமை மாவில் இருக்கிற வலுவலுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா உதிரியா மாவு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு வெந்து வந்த மாவை வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு கட்டியா இருக்கும் அது எல்லாத்தையும் கையில வச்சு நல்லா இந்த மாதிரி உடைச்சு விட்டுக்கோங்க. மாவு நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி உடைச்சு விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா கலந்துட்டு 1/2 கப் அளவு தண்ணியை வந்து கொஞ்சமா தெளிச்சு விட்டு நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவை விடவுமே கொஞ்சம் இலக்கமா தான் பிசையணும். நல்ல மாவு இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சிட்டு நம்ம இடியாப்ப மெஷின்ல போட்டு நம்ம எப்பவும் போல இடியாப்பம் புளிஞ்சிக்க வேண்டியதான். ரொம்பவே சாஃப்டா இருந்ததுங்க. புளியருக்கு கொஞ்சம் கூட ஹார்டா இல்ல. அரிசி மாவு இடியாப்பத்தை விடவே ரொம்ப சாஃப்டா ஈஸியா நான் வந்து புளிஞ்சிட்டேன். ரொம்ப டேஸ்டாவும் இருந்தது. நமக்கு அந்த கோதுமை மாவுல செஞ்ச அந்த வாசமோ கீசமோ எதுவுமே இல்லைங்க. சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இது போல கோதுமை இடியாப்பத்தை ஹெல்த்தியா ட்ரை பண்ணி பாருங்க. ஆவியில வேக வச்ச ஃபுட் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது டேஸ்டாவும் இருக்கும். குருமாவோட வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா சும்மா அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.